இந்த 9வது மாதத்தில் எதை நான் பகிர்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி கடந்த நாட்களிலே நான் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, கவனிங்க, வேதத்தை வாசிக்கும் பொழுது என்னுடைய இதயத்திலே ஆவியானவர் நினைப்பூட்டின அந்த வசனத்தை உங்களுக்கு நான் இப்பொழுது செய்தியாக வைக்கப் போகிறேன். இது நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, ஆமென். ஆகவே நீங்கள் கவனமாய் கேட்பீர்களானால் அன்பானவர்களே, உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் இது விசுவாசத்தை வர்த்திக்க இது உங்களுக்கு உதவி செய்யும். வாசிக்கலாம். மார்க்கு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அன்பான தேவ ஜனங்களே, வேதத்திலே ஆண்டவர் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் இருக்கிறது. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புதிய மாதத்தில் எதை குறித்து கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என் இருதயத்திலே, கவனிங்க, நான் தேவனை நோக்கி அவருடைய சமூகத்தில் என் சிந்தையை நான் செலுத்தின போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு வசனம் இது. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கவனிங்கள், கடந்த மாதத்திலே நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். அதற்கு முந்தைய மாதத்திலே நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். இந்த மாதத்திலே கர்த்தர் சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ ஜீவியத்திலே கவனிங்க, நிறைய காரியங்கள் இருக்கிறது. பரிசுத்தமாய் வாழணும், ஆமாவா இல்லையா? கீழ்ப்படியணும், ஆமாவா இல்லையா? சர்ச்சுக்கு வரணும், ஆமாவா இல்லையா? பைபிளை படிக்கணும், கொடுக்கணும், சாட்சியாக இருக்கணும், ஜபம் பண்ணணும், இப்படி நிறைய காரியங்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், ஓகேவா? நித்திய ஜீவன் இருக்கிறது, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும், இப்படி நிறைய காரியங்களுக்கு இருக்குது. இப்படி நிறைய காரியங்கள் இருந்தாலும் இந்த காரியங்களை எல்லாம் நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், விசுவாசம் இருந்தால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிகிறது? கவனிங்க, விசுவாசம் இல்லை என்றால் நாம் இதையெல்லாம் சுதந்திரிக்கவே முடியாது. கவனிங்க, இந்த பில்டிங் கட்டப்பட்டு இருக்கிறது, இந்த பில்டிங் கட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் இது நிற்பதற்கு அஸ்திவாரமாய் ஒன்று உள்ளே மறைந்து இருக்கிறது, சரிங்களா? இது நிற்கிறதுக்கு உள்ள மறைந்து இருக்கிற பேஸ், அந்த அஸ்திபாரம் உள்ள மறைஞ்சிருக்குதுங்க, சரிங்களா? அது வெளியே தெரியல. அது மாதிரி நமக்குள் விசுவாசம் இருக்குமானால், இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எந்த சூழ்நிலையில் இதை ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், ஒரு தகப்பன், அவனுக்கு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையை அசுத்த ஆவி பிடித்து வாட்டுகிறது. அந்த அசுத்த ஆவி ஊமையும் செவிடுமான ஆவி. அதை அந்த அந்த பிள்ளையை சீசர்கள்கிட்ட கொண்டு வந்து ஜெபிக்க சொல்கிறாங்க. ஆனால் சீசர்களால் அது முடியவில்லை. அங்கே ஒரு தர்க்கமாக இருக்கிறது. அங்கே ஆண்டவர் வருகிறார். அங்கே வேதபாரகரை நோக்கி இங்கே என்ன தர்க்கம் என்று கேட்ட பொழுது, அப்போ அங்கே ஒரு மனிதன் வந்து, ஆண்டவரே, சாரி, அங்கே ஆண்டவரேன்னு சொல்ல, போதகரேன்னு சொல்கிறான். போதகரே, என்னுடைய பையனுக்கு இப்படிப்பட்ட ஆவி பிடித்திருக்கிறது. அந்த ஆவி வரும் பொழுதெல்லாம் அவன் வாயிலை நுரை தள்ளி அவன் விழுந்து மிகுந்த அவஸ்தைப்படுகிறான். அது அவனை மரணத்துக்குள்ளாக கொண்டு போக நினைக்கிறது. நிறைய நேரம் தீயிலும் நிறைய நேரம் தண்ணீரிலும் விழுந்திருக்கிறான், செத்து போயிருப்பான். இப்போ என் பிள்ளை இப்படிப்பட்ட மரண அவஸ்தைப்படுகிறான். நான் உங்களுடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவர்களால் இவனை விடுவிக்க முடியாமல் போய்விட்டது, அந்த ஆவியை துரத்தவில்லை முடியவில்லை என்று சொன்னோடனே ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களை பார்த்து என்ன சொல்கிறாரு, விசுவாசம் இல்லை சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அந்த ஊமையும் செவிடுமான அந்த ஆவியை கர்த்தர்
அதட்டுகிறார். அவன் வாயில் பயங்கரமாக நுர தள்ளி, கவனிங்க, அவன் விழுந்து அவன் அலைக்கழித்து அந்த ஆவி அவனை விட்டு போகிறது. செத்தவனை போல மாறிட்டான். அப்புறம் ஆண்டவர் அவனை எழுந்திரு என்று சொன்ன உடனே அவன் எழுந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்போ கவனிங்க, அந்த நேரத்தில் நடக்கிற ஒரு உரையாடல் தான் இது. அப்போ பிள்ளையுடைய தகப்பன் சொல்லுகிறான், 22வது வசனம், 22வது வசனம், இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும், எல்லாம் கூடும் என்றார். 24, உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. கவனிங்க, அங்க என்ன சொல்றான் பாருங்க. இப்ப விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் போதகரேன்னு தொடங்கினா, இப்போ விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான், அழுகையோட சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். கரங்களை தட்டுவோமா? இங்க ஆண்டுடைய வல்லமை வெளிப்பட்டு அந்த அசுத்தாவி பிடித்திருந்த அந்த மனுஷனை விடுதலை ஆக்கிற்று. இன்றைக்கும் கவனிங்க, அதே வல்லமை மாறாத வல்லமையாக இருக்கிறது. கவனிங்க, இன்றைக்கும் நீங்கள் விசுவாசத்தோடு கூட எந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணினாலும் செய்தாலும் கர்த்தர் அதை கேட்டு அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? பிசாசு துரத்தின அனுபவம் இருக்கிறதா? உங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு தெரியாது. ஆனால் கவனிங்க, 1999 கவனிங்க, நான் ஊழியம் முடிச்சுட்டு ராத்திரி 10 மணிக்கு வரும்பொழுது என் வீட்டுக்கு ஒரு சகோதரி, என் வீட்டுக்கு வரும்போதே என் மனைவி சொல்கிறேன், இது மாதிரி குறிப்பிட்ட ஒரு வீட்டுக்கு உங்களை வர சொல்கிறாங்கன்னு. அப்போது நான் அந்த வீட்டுக்கு போகிறேன். அந்த வீட்டில் போனோடனே அசுத்தாவி துரத்துறதுக்கு அங்கே உக்காந்துன்னு இருக்கிறாங்க. யாருன்னா அந்த சர்ச்சு பாஸ்டர், மாத்திரமல்ல அசுத்தாவி பிடித்த சகோதரி, அங்கே சில விசுவாசிகள். அப்போது அவர் அந்நிய பாஷையை பேசுகிறாரு. அந்த பேய் தெரியுமா, நீ தான் அந்நிய பாஷை பேசுவியா அப்படின்னு சொல்லி அதுவும் அந்நிய பாஷை பேசுது. அதுவும் நான் பேய் அந்நிய பாஷை பேசி நான் பார்த்துருக்குறேன். சரிங்களா? பேய் அந்நிய பாஷை பேசி நான் பார்த்துருக்குறேன் அன்பானவர்களே. ஆகவே எல்லா அந்நிய பாஷையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகேவா? அப்போது நான் குனிஞ்சு அங்கே போய் உக்காந்தேன், ஒன்றுமே சொல்லலை. என்னை பார்த்து நக்கலை சிரிக்க ஆரம்பிச்சுது. ஆண்டா, இவர் வந்துட்டார், இவர் என்னை துரத்த போகிறாரா, நீ என்னை துரத்த போகிற. ஆரம்பத்திலே கிண்டல் பண்ணுது, என்ன ஆரம்பத்திலே பரியாசம் பண்ணுது. அப்போது நான் அதையே முறைச்சி பார்த்தேன். உடனே அந்த ஆவி, என்ன அப்படி பார்க்காதே, என்ன அப்படி பார்க்காதே அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், உன்னை துரத்த போகிறது யார் தெரியுமான்னு. உன்னை துரத்த போகிறது யார் தெரியுமா அப்படின்னு அதை கேட்டேன். யார் அப்படின்னா, நான் தான் அப்படின்னேன். நான் தான் உன்னை துரத்த போகிறேன், ஏன்னா அந்த அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே பொல்லாத ஆவியே, இந்த மகளை விட்டு விலகி போ அப்படின்னு கடிந்து கொண்டேன். அந்த ஆவி அந்த மகளை விட்டு விலகி போச்சு. கர்த்தர் இங்கே இருக்கிறார். இது உண்மை சம்பவம், டூப்பெலாம் அடிக்கலை, உண்மை. ஆகவே இந்த பிசாசை துரத்தும் போதெல்லாம் பயந்தாங்கொல்லி மாதிரிலாம் போய் துரத்தக்கூடாது. சரியா? கவனிங்க, எனக்குள்ள இயேசுநாதர் இருக்கிறார். ஆமென். ஆமாம், நான் விசுவாசித்திருக்கிறேன் என்னார் என்று அறிந்திருக்கிறபடினாலே விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன். அசுத்தாவியே, இந்த சரீரத்தை விட்டு விலகி போ. அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் நடக்க அடையாளங்கள் என்னங்க? பிசாசுகளை துரத்துவார்கள். ஒரு பிள்ளை விசுவாசினா முதல் தகுதியே பிசாசை துரத்தணும். பிசாசை பார்த்து பயப்படக்கூடாது. ஓகேவா? சரியா? சரியா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் வெத்து வேட்டு கிறிஸ்துவங்களாக தான் இருப்பாங்க. பேய் துரத்தணும், ஜபம் அப்படின்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கவனிங்க, கூட்டிக்கிட்டு போயிட்டா ஜகா வாங்குவாங்க, மேலேயே கை வைக்க மாட்டாங்க. நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? பாஸ்ட்டுங்களா பேய் ஓட்டும் போது, ஏய் இயேசு நாமத்தில் போ இப்படி வச்சுருவாங்க. இயேசு நாமத்தில் போ, இயேசு நாமத்தில் போ.
இப்படி ஆட்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அவர் பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப அங்க சாதாரண ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஒரு கிராமத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு விதவை தாயார் இருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய விசுவாசம், ஜப ஆவியும் அவங்களுக்கு இருக்குது. ஒவ்வொரு நாளும் எல்லா காரியத்துக்காகவும் ஜெபம் பண்ணி தான் செயல்படுவாங்க. அவங்க அருகாமையில் இயேசுவே இல்லை என்று சொல்லுகிற ஒரு நாத்திகன் இருந்தான். கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் இருந்தான். இவங்க ஜெபம் பண்ணுறதெல்லாம் ஒட்டு கேட்பான். ஒரு நாள் இவங்க ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே நாளைக்கு அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, ஆகவே நீர் கொடுத்தமைக்காய் ஸ்தோத்திரம், கொடுத்தமைக்காய் ஸ்தோத்திரம். இவன் என்ன பண்ணா, இவங்க ஆண்டவரை பார்த்து தானே இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி இவன் போய் அரிசி வாங்கிட்டான், பருப்பு வாங்கிட்டான், எண்ணெய் வாங்கிட்டான், கட்டியை தந்து வாசலில் வச்சுட்டான். இந்த அம்மா காலையில் கதவை திறந்து ஏசப்பா கொடுத்துட்டான்னு எடுக்கும். அப்போ ஓடி போய் நான் தான் வாங்கி வந்து வச்சேன், உன் ஏசப்பா கொடுக்கலன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவன் நினைத்து கொண்டு இருக்கும்போது, இவன் நினைத்தது போலவே கதவை திறந்தவனே மூட்டை இருக்குது, அரிசி எண்ணெய் பருப்பு எல்லாம் இருக்குது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் விசுவாசத்தின்படி என் ஜெபத்தை கேட்டு நீரே எனக்கு நன்மை செய்து அப்படி தொடும்போது பாட்டி அப்படின்னு வந்து நின்னானா. என்னப்பா இது உன் ஆண்டவர் கொடுத்தாரா? ஆமாம்பா, ஆண்டவர் நோக்கி நான் நேற்று விசுவாசத்தோடு கூட கேட்டேன், ஜெபம் பண்ணேன், கடவுளை எனக்கு கொடுத்தாரு. நீ லூசு பாட்டி தெரியுமா, நான் தான் வாங்கியாந்து வச்சேன். உடனே அவங்க துள்ளி குதித்தாங்களாம், ஆண்டவரே உமக்கு நன்றின்னு. என்ன முட்டாளா நீ, பைத்தியமாண்ணா, லூசாண்ணா, எதுக்கு ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்கிறேன்? இல்லை இல்லை, ஏன் தெரியுமா ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்கிறேன்? கடவுளே இல்லை என்று சொல்லுகிற ஒரு மகன் மூலமாக கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார். சொல்றது புரியுதுங்களா? ஆண்டவரே இல்லைன்னு சொல்ற உன் மூலமா என்ன பண்ற? ஆண்டவரே எனக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் சந்தித்து என்னுடைய தேவைகளை கர்த்தர் பூர்த்தி செய்தார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இங்கே நீ விசுவாசிக்க கூடுமானால் டேஷ போட்டுங்க, ஆகும். என்ன? எல்லாம் ஆகும். நம்ம பாடலையே ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஆமா, சரிங்களா? அப்போ உங்களுக்கு என்னங்க நடக்கணும், உங்களுக்கு என்னங்க கிடைக்கணும்? முதல் தகுதி விசுவாசம் இருக்க வேண்டும். மத்தேயு புத்தகம் 21 அதிகாரம் 22வது வசனத்திலே அங்க சீஷர்களுக்கு ஆண்டவர் இவ்விதமாய் கற்றுக் கொடுக்கிறார், வாசியுங்கள். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ, கவனிக்கணும், ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். நிமிர்ந்து உட்காருங்க. இங்க சொல்றாரு, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். ஆமென். அப்போ ஜெபத்திற்கு அஸ்திபாரமே, ஜெபத்தை தாங்கி பிடிப்பதே விசுவாசம். நம்மனா கையை தட்டி என்ன கேட்டீங்கன்னா, விசுவாசம் பெருசா ஜெபம் பெருசான்னா? விசுவாசம் தான் பெருசு. எத்தனை பேர் சொல்றீங்க விசுவாசம் பெருசா ஜெபம் பெருசா? இப்போ எழுந்து நிற்க வச்சு உங்களை வசனத்தின் படி கேட்க வைப்பேன். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், விசுவாசம் பெருசா ஜெபம் பெருசா? அப்போ கூட ஒருத்தர் வாயில தான் வருது, விசுவாசம் பெருசா ஜெபம் பெருசா? விசுவாசம். ஆமா, ஏன்னா கவனிங்க, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் இவைகளை கேட்பீர்களோ. அப்போ கவனிங்க, பிசாசுகள் கூட தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசித்து நடுங்குகின்றன. சரிங்களா? அப்போ கவனிங்க, நாம எதையாகிலும் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு கவனிங்க விசுவாசம் தேவை. பேயை துரத்துவதற்கு ஜெபம் அவசியம் இல்லை, விசுவாசம் இருந்தா போதும். அப்பாலே இப்போ சாத்தானே நான் ஓடி போகும். ஆமென், ஆமென். அப்போ கவனிங்க, விசுவாசம் இல்லாமல் ஜெபம் கிரியை செய்யாது. விசுவாசம் இல்லாமல் ஜெபம், சொல்லிட்டீங்களா பாஸ்டர், இன்னிலிருந்து ஜெபமே பண்ணுறதில்ல, ஃபெய்த்திலே ஓடுறேன், அப்படியே இருக்கக்கூடாது.
ஓகேவா? உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு, இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, விசுவாசம் இல்லாமல் ஜெபம் கிரியை செய்யாது. ஆனால் ஜெபம் இல்லாமல் விசுவாசம் தனித்து கிரியை செய்யக்கூடிய வல்லமை உடையது. அல்லேலூயா, ஆமென். கவனிங்க, விசுவாசம் இல்லாமல் ஜெப வேலை செய்யாது. ஜெபத்தால தனியா வேலை செய்ய முடியாது. ஜெபத்துக்கு அத்தியாவசியமா தேவை விசுவாசம். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் இவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம். ஆனால் விசுவாசம் தனித்து செயல்படக்கூடியது. அதற்கு ஜெபம் அவசியம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவேதான் இங்க சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அன்பானவர்களே, நம்ம பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்தில் எல்லா நன்மைகளும் இருக்கிறது. ஓகேவா? நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, இப்போ நமக்கு ஒரு நன்மை தேவை. எனக்கு சுகம் என்கிற நன்மை தேவை. எங்க இருக்குது அது? எங்க இருக்குது? நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து. அப்ப நன்மை யார்கிட்ட இருக்கு? அப்ப நன்மை பரலோகத்தில் இருக்குதா இல்லையா? பொருளாதார ஆசீர்வாதம் எங்க இருக்குது? பரலோகத்தில். ஆரோக்கியம், நமக்கு வர வேண்டிய அத்தனை நன்மைகளும் கடவுள்கிட்ட இருக்குது. அது அங்கே இருந்த வேலைக்கு ஆகுமா? அங்கே இருந்த வேலைக்கு ஆகுமா? அப்போ இங்கே வரணும், இங்கே நான் பெற்றுக்கொள்ளணும். அப்போ தேவனுக்கு எனக்கு வாய்க்கால் விசுவாசம். எத்தனை பேருக்கு விளங்குது? பரலோகத்தில் இருக்கிற சகல சம்பூர்ணமான நன்மைகளும் இந்த பூமியில் நான் அனுபவிச்சாதானங்க நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஓட்டாண்டியா, ஐயோ பாவமா, பரிதாபமான கேஸாக போய் இயேசுனார் உன்னை நேசிக்கிறான்னு கேட்டால் முதல்ல உன் நிலைமையே பரிதாபமாக இருக்குது போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் நல்லா இருந்தாதான் என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி மற்றவர்கள் விசுவாசிக்க முடியும். ஆமென். அப்போ அன்பானவர்களே கவனிங்க, பரலோகத்தில் நன்மைகள் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், பூமிக்குரிய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால், நமக்கும் தேவனுக்கும் விசுவாசம் என்கிற வாய்க்கால் தேவையாய் இருக்கிறது. தேவன் தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளை பார்த்து இவ்விதமாய் சொன்னார், கடுகளவு விசுவாசம் உனக்கு இருக்குமானால் மலையை பார்த்து பயந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அவன் சொன்னபடியே ஆகும். கவனிங்க, ஜபத்தில் போயிட்டு ஏசப்பா நீர் எனக்கு சுகம் கொடுத்தமைக்காய் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இப்போ வெளியே வந்தவொடனே கார்த்திக் பிரதர், பாஸ்டர் இருமல் தொடர்ச்சியாக பிரச்சனையாக இருந்தது, எப்படி இருக்குதுன்னா பிரதர் அப்படியே தான் பிரதர் இருக்குது அப்படின்னா அங்கே சுகத்தை கேட்டேன். இங்கே கொடுக்குற ஆன்சர் என்னது? எதிர்மறையான ஆன்சர். ஆகவே யாராகிலும் ஜபத்திலே போய் நீங்கள் எதை ஆண்டவர்கிட்ட கேட்டீங்களோ அதையே வெளியே வரும்போது மற்றவர்கள் கேட்கும் பொழுது அறிக்கை செய்யும் பொழுதும் அறிக்கையும் சரியா இருக்கணும். ஜபத்தில் ஒன்றும் ஜபித்த பிற்பாடு வேறொன்றுமாய் அறிக்கை இருக்குமானால் நீங்கள் ஜபித்ததை அல்ல அறிக்கை செய்ததையே பெற்றுக்கொள்வீர்கள். எத்தனை பேருக்கு சொல்லுங்க புரியுது? ஆமாம். இப்போ கடத்துக்காக நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனை என்னை வாட்டி வதைக்குது. ஆண்டவரே அதுக்கு ஒரு வழிவகை செய்யுங்க. ஆண்டவரே எப்படி ஆகிற என் கடன் பிரச்சனை மாறுவதற்கு நீர் உதவி செய்யப்பதற்காக ஸ்தோத்திரம். இப்போ என்னை பார்க்குறவங்க நல்லா இருக்கிறீங்களான்னு விசாரிப்பாங்க. ஆமாம் கடன் பிரச்சனை இருக்குச்சு, அது என்ன ஆச்சு? ஐயோ அதை எங்கே கேட்குறீங்க? அப்படியே தான் இருக்குதுன்னா நான் ஜெபித்ததை அல்ல அறிக்கை செய்ததை தான் பெற்றுக்கொள்வேன். நம்முடைய வாயில் ஆண்டவர் வல்லமை வச்சிருக்கிறார். ஆமாவா இல்லையா? அப்போ அன்பானவர்களே கவனியுங்கள், கடுகளவு விசுவாசம் இருக்குமானால் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அவன் சொன்னபடியே ஆகுமா? ஆமென். மலையை பார்த்து பேசுன்றார். நமக்கு வருகிற பிரச்சனைகளை பார்த்து பேசு. ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு வருகிற போராட்டங்களை பார்த்து பேசணும். அப்பாலே போ சாத்தானே. இயேசு இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிறார். அந்த இயேசு எனக்குள்ளே இருக்கிறபடினாலே நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும். கேட்கிறவங்களுக்கு இது பைத்தியக்காரத்தனமாய் தோன்றும். ஆமா, ஆனா சொல்லுகிற எனக்கு இது பலனாயிருக்கிறது, தேவ பலனாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென்.
ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையில முக்கியமான காரியங்களாக இருக்கிற மனம் திரும்புதல், பரிசுத்தம், ஜெபம், கீழ்ப்படிதல், கனி கொடுக்கிற வாழ்க்கை, வரங்களை பெற்றுக்கொள்வது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது, இப்படி ஏராளமான காரியங்கள் இருந்தாலும் இவைகள் எல்லாவற்றையும் நாம் விசுவாசத்தின் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அந்த விசுவாசத்தை குறித்து இன்றைக்கு படிக்க போகிறோம். ஆமென். எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் இருக்குது? ஆமேன்னு ஒரு சில, ஐயோ இவ்வளோ சொல்லியும் எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் இருக்கிறது? சரி, இப்படி சொன்னா நீங்க ஆமான்னுவீங்க. எத்தனை பேருக்கு மூளை இருக்குது? மூளை எத்தனை பேருக்கு இருக்குது பார்த்துட்டீங்களா? சரி, அமெரிக்கா எத்தனை பேர் பார்த்துட்டு வந்தீங்க? அமெரிக்கா இருக்குதா? அமெரிக்கா இருக்குதா? அமெரிக்கா இருக்குதா? எல்லார் வாயிலும் ஆமேன்னு சொல்ற வரைக்கும் விட மாட்டேன். அமெரிக்கா இருக்குதா? எத்தனை பேர் போய் பார்த்துட்டு வந்தீங்க? எப்படி நீங்கள் நம்புறீங்க? கேள்விப்பட்டோம். விசுவாசம் கூட கேட்கறதுனால தான் வரும். சரிங்களா? சரி, கவனிங்க. இப்போ நீங்கள் பெங்களூர் போகணும். பெங்களூர் போகிறதுக்கு போய் பஸ் ஏற போகிறீங்க. பஸ் ஏறின உடனே பயந்தா ஏறுவீங்க? மொத வேலையா நான் போய் டிரைவர்கிட்ட, எப்பா உனக்கு ஓட்ட தெரியுமா? டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கிறியா? காட்டியா கொஞ்சம்? அப்போ தான்ப்பா எனக்கு நம்பிக்கை வரும். சொல்லுவோம். கண்ணை முடின்னு ஏறி உக்காந்து தூங்க ஆரம்பிப்போம். அவன் போய் சேர்த்துடுவான். ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிறோம், கண்ணை முடின்னு வச்சா தின்றோம். அவன் பாய்சன் கலந்துருப்பானோ சந்தேகம் வருதுங்களாங்க? வருதுங்களா? ஆனால் அவன் சமைக்கிற இடத்துல போய் பார்த்தோமா கையை கூட வைக்க மாட்டோம். அவ்வளோ மோசமாக இருக்கும். அது மாதிரி தான் அன்பானவர்களே, உங்கள் பட்சத்தில் விசுவாசம் இருக்குமானால் அவர் பட்சத்திலிருந்து அற்புதங்களும் அவர் பட்சத்திலிருந்து ஆசீர்வாதங்களும் இறங்கி வர இது சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்படி தாங்க நான் பேச ஆரம்பித்தேன். ஆரம்ப காலகட்டத்தில் ஹார்ட்டை பார்த்து பேசுவேன். ஹே ஹார்ட்டை, சும்மா இல்லை. ஆமாம், ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை துடிப்பு துடிக்க சொல்லியிருக்கிறாரோ ஆதாமுக்கு, அது மாதிரி என்னுடைய இதயத்துமோ ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை துடிப்பு தான் துடிக்கணும். அதுக்கு மேலும் துடிக்கக்கூடாது, அது கீழவும் துடிக்கக்கூடாது. ஆமாம், சொல்லிட்டேன். இப்படி தான் சொல்லுவேன். எனக்கு தெரியாது. ஏசப்பா, நான் இந்த பூமியில் உமக்காக வாழணும். எனக்கு நீங்கள் அற்புதம் செஞ்சுருக்கிறீங்க. வாழ்வே இயேசு நாமத்தில் ஒழுங்கா ஏங்க. ஹல்லேலூயா, ஆமென். கவனிங்க, நான் ஒரு உருவாக்கு சக்தி, சார்லஸ் காப்ஸ். கவனிங்க, அந்த மனுஷன் என்ன பண்ணாராம்? அவருடைய ஒரு 100 ஏக்கரில் பயிர் வச்சுட்டாராம். பயிர் வச்சுட்டு கவனிங்க, அவர் இப்படி சொல்ல ஆரம்பித்தார். என்னன்னா, 100 ஏக்கர் கடன் வாங்கி பயிர் செஞ்சுருக்கிறேன், இந்த வருஷம் மழை பெஞ்சே கெடுத்துடும் போல தெரியுது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாராம். அதே மாதிரி மழை பெஞ்சு பயிரெலாம் நாசமாக போச்சான். அடுத்த வருஷம் வந்துதான் அந்த 100 ஏக்கரில் மறுபடியும் பயிர் வச்சாராம். அப்போ பயிர் வச்சு சொன்னாராம், போன வருஷம் மழை பெஞ்சு கெடுத்து போச்சு, இந்த வருஷம் ஒரு வேளை மழையே பெய்யாமல் கெடுத்துடுமோ அப்படின்னு சொன்னாராம். அப்படியே நடந்துச்சான். அப்புறம் தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே எனக்கு நடக்கிறதுலாம் இப்படி ஏற்குமாறாக நடக்குதுன்னு உடனே ஆண்டவர் வசனங்களை சுட்டி காண்பித்தாராம். உன் வாயில் ஜீவனும் மரணமும் வச்சிருக்கிறேன், விரும்புகிறவன் அதன் கனியை. அப்போது அவர் என்ன பண்ணாராம்? சில வார்த்தைகளை பொறுக்கி எடுத்து கவனிங்க, அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி இப்போ நல்ல அறிக்கையாக பேச ஆரம்பித்தாராம். இப்போது 3வது தடவை அதே மாதிரி பயிர் வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் போய் இயேசுவின் நாமத்தில் அந்த பயிரை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு பயிர் மேலேயும் கையை வச்சு இயேசுவின் நாமத்தில் வளருவாயாக, இயேசுவின் நாமத்தில் வளருவாயாகன்னு சொன்னாராம். அந்த வருஷம் சரியான மகசூல், சரியான அறுவடை செய்தாராம். ஹல்லேலூயா, ஆமென். கவனிங்க அன்பானுள்ள, நம்முடைய சிந்தைக்கு கூட வேலை இருக்குது. நம்முடைய சிந்தையில் தவறான சிந்தனை இருந்தால் தவறான விசுவாசம் வரும். தவறான விசுவாசம் இருந்தால் தவறான அறிக்கை வரும். தவறான அறிக்கை வந்தால் தவறான பலனை பெற்றுக்கொள்வோம். சரியான சிந்தனை சரியான விசுவாசத்தை கொடுக்கும். சரியான விசுவாசம் சரியான அறிக்கையை சொல்ல வைக்கும். சரியான அறிக்கை பேசும் பொழுது பலனை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆமாம், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இப்படிப்பட்ட விலையேறப்பட்ட விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். சில பேரை பார்த்தா ஐயோ பாவமாக இருக்குது, கேட்கறது கூட விசுவாசம் இல்லாமல் ஏதோ வாழ்க்கையே பரிதுகுத்த மாதிரி, அப்படி ஒரு மாதிரி டல்லாக கேட்குற மாதிரி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
20வது வசனம், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்திக் கொண்டு. போதுமா? இங்க சொல்றாரு, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருத்தர் வாயில தான் ஆமேன் வருது. விசுவாசத்தை இங்க என்ன எப்படி சொல்றார் பாருங்க, மகா பரிசுத்தமான விசுவாசம். ஆமென். தங்கத்தை விட விலையேறப்பட்டது உங்களுக்குள் கர்த்தர் வச்சிருக்கிற விசுவாசம். இப்பெல்லாம் சொல்லும் பொழுது, ஆமா, ஜாய்ஸ் மேயர் பேசும்போது இந்த ஃபெய்த்தை குறித்து பேசும்போது அப்படி கையை தட்டுவாங்களாம், விசில் அடிப்பாங்களாம். உண்மைங்க, விசுவாசம் வேலை செய்யணும். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ கவனிங்க, இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாய் இருக்க வேண்டும்? இந்த விசுவாசம் கவனிங்க, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசமாய் இருக்க வேண்டும். ஆமென். நம்ம விசுவாசிக்கிறோம், யாருங்க விசுவாசிக்கிறோம்? தேவனை. சரிங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறன்றவங்க அல்லேலூயா. கவனிங்க, நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு பெயரை கொடுக்க வேண்டும் என்றால் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். சரிங்களா? நம்முடைய விசுவாசம் யார் மேல வைக்கணுங்க? என் பொண்ணு மாசமான 1 லட்சம் சம்பளம் வாங்குது, அது பார்த்துக்கோ. என் புள்ள மாசமான 2 லட்சம் வாங்குறான், அவன் பார்த்துக்குவான். எங்கள் அப்பா மாசமான 2 லட்சம் வாங்குறவர், அவர் பார்த்துக்குவார். இல்லை, வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் மேல விசுவாசம் வைக்க வேண்டும். சரிங்களா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கவனிங்க, யோசபாத்துக்கு விரோதமாக 3 ஜாதி கூட்டங்கள், ஏராளமான மக்கள், ஏராளமான ராணுவ வீரர்கள் யுத்தத்துக்கு வந்தார்கள். அவனும் கர்த்தர் மேல விசுவாசம் வச்சான். கர்த்தர் மேல விசுவாசம் வச்சு துதிக்கிற ஆட்களை முன்னாடி அனுப்பிட்டு, கவனிங்க, இவன் பின்னாடி போனா நடந்த காரியம் என்னன்னா, அந்த ஏராளமான ஜனங்களை கர்த்தர் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழும்ப பண்ணினபடினாலே அவர்கள் வெட்டுண்டு மடிந்து விழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மேல் விழுமோ அது அவனை நசுக்கும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். அப்போ தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். எபிரேயர் 11:6, தேவன் ஒருவர் உண்டு என்றும், படிமா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். கவனிங்க, கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், நீ நானும் தேவனிடத்தில் சேருகிறோம், அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ கவனிங்க, தேவன் ஒருவர் உண்டு என்றும், 3 பேர் கிடையாது, ஏராளமானவங்க கிடையாது, ஒருவரே, தேவன் ஒருவரே. அப்ப தேவன் ஒருவர் உண்டு என்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனை விசுவாசிப்பது உண்மை என்றால் அவருடைய வார்த்தையையும் விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆமென். அப்போ தேவனையும் அவருடைய வார்த்தையையும் ஒரு நாளும் பிரிக்க முடியாது. ஆமென். அப்ப தேவனை விசுவாசிக்கிறோம் என்றால் தேவனுடைய வார்த்தையும் விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்றாயிருக்கிறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு. விசுவாசம் ஏன் அவசியமாய் காணப்படுகிறது? அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில விசுவாசம் ஏன் அவசியமாய் காணப்படுகிறது? ரட்சிக்கப்படுவதற்கே விசுவாசம் தாங்க முக்கியம். எபேசியர் 2:8 படிக்கும் பொழுது அங்கே பவுல் சொல்லுகிறார், எபேசியர் 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்,
இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ரட்சிக்கப்படுவதற்கே விசுவாசம் தான் முக்கியம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? 1995 செத்து பழக கிடந்தானா, உயிருக்கு போராடி கொண்டு இருந்தேன். என்னை நோக்கி சுவிசேஷம் வந்தது. இயேசு கிறிஸ்துவின் பாவ சாபத்துக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இதை விசுவாசிக்க ஆரம்பித்தேன். அந்த தெய்வம் என் பாவத்தை சிலுவையில் சுமந்திருக்கிறாரா, சாபத்தை சுமந்தாரா, அவரை என் இருதயத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். என் பட்சத்திலிருந்து விசுவாசம் போனது, அவர் பட்சத்திலிருந்து கிருபை இறங்கி வந்தது. இந்த விசுவாசமும் கிருபை இணைந்த பொழுது ரட்சிப்பு உண்டானது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நான் இதுவரைக்கும் இயேசுநாதரை பார்த்தது இல்லை, ஆனால் என் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அவர் என் மரணத்தை சிலுவையிலே ருசி பார்த்திருக்கிறார். அப்படியே நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா! நான் விசுவாசிக்கிறேனே, அதை ஆண்டவருக்கு கனமாய் எண்ணுகிறேன். ஆமென். எனக்காய் பட்ட பாடுகளை குறித்து வேதம் விளக்குகிறது. அப்படியே கண்ணை முடிக்கிறேன், நம்புறேன், விசுவாசிக்கிறேன். அப்போ என் பக்கத்திலிருந்து விசுவாசம் போது அவர் பக்கத்திலிருந்து கிருபை இறங்கி வருகிறது. ஆகவே ரெண்டை இணையும் பொழுது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. விசுவாசம் இல்லை என்றால் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இருந்தால்தான் இந்த உலகத்திலே நாம ஜெயமுள்ள கிறிஸ்தவர்களாய் வாழ முடியும். 1 யோவான் 5:4-5 சொல்லுகிறது, விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும் என்று சொல்லி யோவான் 11:40 சொல்லுகிறது. நமது தேவன் விசுவாசத்தின் தேவன் என்று சொல்லி மார்க்கு 11:23 சொல்லுகிறது. அப்படின்னா நாம ஆண்டவர் எப்படி பார்க்குறாரோ அப்படி பார்க்கணுமா? புரியுதுங்களா? உலகத்தை ஆண்டவர் எப்படி உண்டாக்கினாரு? விசுவாசத்தினால. கோலியாத்தை ஆண்டவர் எப்படி அடிச்சிருப்பாரு, எப்படி பார்த்திருப்பாரு? கோலியாத்தை பார்க்கும் பொழுது, அதாவது தாவீது தான் அடிச்சான், ஆனா தாவீதுக்கு பின்னால் இருந்தவர் யாரு? கர்த்தர். அப்போ அந்த தாவீது எப்படி பார்த்தான்னா, கர்த்தர் கோலியாத்தை எப்படி பார்த்திருப்பாரு? ஒரு கொசு மாதிரி பார்த்திருப்பார். அப்போ நம்முடைய தேவன் விசுவாசத்தின் தேவன்னா நீங்களும் நானும் அவருடைய விசுவாசத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். அப்போ அது மாத்திரமல்லாமல் நாம் விசுவாசத்தை செயல்படுத்தினால் தேவன் நம்மை கனம் பண்ணுவார். நோவா பெருமழை பெய்ய போகிறது என்று தெரியாது, கர்த்தர் சொல்லிட்டார், ஆனால் விசுவாசத்தினாலே பேழையை செய்தார். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போனான். எங்கே போறன்னு தெரியாமலே போக ஆரம்பிச்சிட்டான். இப்படி யாருன்னா போவோமா? உதாரணமா கவனிங்க, நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிறோம். செங்கல்பட்டில் ஒரு இடம் வாங்கி அங்கே ஒரு இடம் இருக்குது, ஆகவே போய் அங்கே ஒரு வீட்டை கட்ட போகிறோன்னு வரலாம். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் புறப்பட்டு போகிறோம், கடவுள் பார்த்துக்குவார். அதாங்க விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. எங்கே போகிறன்னு தெரியாமலே ஒரு மனுஷன் போகிறான், அவன் பேர் தான் ஆபிரகாம். ஆனால் கர்த்தர் சொன்னார், உன்னுடைய வீட்டை விட்டு, உன்னுடைய குடும்பத்தை விட்டு, உன் சொந்த நாட்டை விட்டு நான் காண்பிக்க இடத்திற்கு போ. ஆமென். நீ கானானுக்கெல்லாம் போன்னு ஃபர்ஸ்ட் சொல்ல, முதல்ல வாப்பா அப்படின்றார். உடனே அப்படியே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். விசுவாசம் ஏன், என்ன, எதுக்கு அப்படிலாம் கேள்வி கேட்காது. விசுவாசம் அப்படியே கண்ணை மூடிக்கணும், கீழ்ப்படியும். ஆமென். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைத்தான். அந்த விசுவாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து 100 மடங்கு அறுவடை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். மோசேயை பார்த்து கர்த்தர் கோலை நீட்டுன்னு தான் சொல்றார். அது எப்படி ஆண்டவரே? அதெல்லாம் கேட்கல. கோலை நீட்டினோடனே செங்கடல் 2ஆய் பிரிந்தது. கவனிங்க, 12 கோத்திரம். அந்த 12 கோத்திரத்தில் பிரச்சனை வந்துடுது. 11 கோத்திரத்தில் இருக்கிற சில பேர் முறுமுறுக்கிறாங்க. என்ன, உங்க கூட தான் கர்த்தர் பேசுவாரா? உங்களை தான் பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிறீங்களே, எங்க கூட கர்த்தர் இல்லையா அப்படின்னும் போது அங்கே மோசே மூலமாக கர்த்தர் பேசுறாரு. நான் மோசேயும் ஆரோனையும் என்னுடைய ஊழியத்திற்காய் தெரிந்து கொண்டேன். ஆகவே 12 கோத்திரத்தின் 12 கோலையும் வாங்கி அதை என்னுடைய ஆசாரிப்பு கூடாரத்தில்
வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து எடுக்க சொல் அப்படின்னும் போது அதே மாதிரி வாங்கி வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து கவனிங்க, அந்த 12 கோலை எடுக்கும்போது பார்த்தா ஆரோனின் கோல் மாத்திரம் துளிர்த்து பூ பூத்து காய்த்து இருந்தது. அதில் வாதுமை பழம் வளர்ந்துருந்துதான். இது ஆச்சரியம் தானே? கவனிங்க, இது தேவனால் மாத்திரமே கூடும். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ மோசே கோலை நீட்ட சொன்னார் கர்த்தர், கோலை நீட்டினான், 2ஆய் பிரிந்தது. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கம்மா. பிரச்சனைகள் நேரத்தில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவருடைய தழும்புகளாலே நான் சுகமானேன். ஹல்லேலூயா, ஆமா. கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அதனால் அசைக்கப்படுவதில்லை. நிறைய பேர் இன்னைக்கு அதெல்லாம் சொல்றது கிடையாது. சரிங்களா? கவனிங்க, யோசுவா சூரியனை பார்த்து பேசுறான். சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று அந்த சொன்ன வார்த்தையை கேட்டு, இயற்கையே ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு ஸ்தம்பித்து நிற்பது உண்மையானால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் உனக்காக எனக்காக இயேசு சொந்த ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்திருக்கிறாரே. நீ பேசலாமே, விசுவாசத்தோடு கூட நீ சொல்லலாமே, நடக்குமே. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. எலிசா விசுவாசத்தோடு கூட கவனிங்க, இரும்பு கோடாரி எங்கே விழுந்ததுன்னு அந்த அழுது கொண்டு இருக்கிற மனுஷனை பார்த்து கேட்டபோது அந்த இடத்துல தான் சொல்லி ஒரு பெரிய குளத்தை காட்டுறாரு. ஒரு ஒரு சின்ன மரத்துண்டை வெட்டி அப்படி தூக்கி போடுறாரு. கவனிங்க, மரத்துண்டு எவ்வளோ வெயிட்டாக இருக்கும், இரும்பு கோடாரி எவ்வளோ வெயிட்டாக இருக்கும். ஆனால் போட்ட அந்த மரக்கிளை இரும்பு கோடாரி ஆழத்தில் இருக்கிறது மேலே மிதக்கும்படிக்கு செய்தது. எலிசாவின் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணினார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ விசுவாசத்தோடு கூட சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க. ராஜாவே, நீ நிறுத்தி இருக்கிற சிலையை ஒரு நாளும் விசுவாசத்தை விட்டுக்கூடாது. சூழ்நிலையை பார்த்து சில பிரச்சனைகள் வரும்போது, சில போராட்டங்கள் வரும்போது நம்ம விசுவாசத்தை விட்டுடக்கூடாது. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் சொல்றாரு, ராஜாவே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். சப்போஸ் அவர் எங்கள் விடுவிக்காமல் போனாலும் சரி, நீ நிறுத்தி இருக்கிற சிலையை வணங்குவதில்லை. விசுவாசத்துக்கு வைராக்கியம் இருக்குது தெரியுங்களா? இன்னைக்கு வைராக்கியமும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஏதோ வரத்து போர்த்து. சரிங்களா? இப்படி தான் இருக்கிறோம் நாம். கவனிங்க, ஒரு வெத்து வேட்டு கிறிஸ்துவனாய் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம மூலமாய் வல்லமை புறப்பட்டு போகணும். எத்தனை பேர் அப்படி ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். நேற்றுக்கு சகோதரி ஜீவா போய் பார்த்தேன், ரொம்ப உடம்பு பலவீனமாக இருந்ததான். அது சொல்லிச்சு, இப்போ தான் சின்னம்மா வந்தாங்க, என் மேலே எனக்கு ஜவமெண்ட்டு போனாங்க, சரியாயிடுச்சு. சொன்னேன் இல்லையாம்மா? ஆமாம், ரொம்ப இங்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு தான், மூச்செலாம் பிடிச்சிக்கிச்சான், ஒரு மாதிரியாக இருந்ததான். ஆனால் எங்கள் அம்மா வந்தாங்களாம், ஜெபம் பண்ணாங்களாம், ஜெபம் பண்ணி போன உடனே அவங்களுக்கு சுகம் வந்துடுச்சான். அல்லேலூயா. அவருக்கு தேவை விசுவாசம், படிப்பறிவு, பயங்கர ஞானம், இந்த இந்த வசனத்தை கரைச்சி குடிச்சு அதெல்லாம் இல்லை. விசுவாசம் இருந்தால் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை எரிகிற அக்கினி சூளையில் என்ன பண்ணாங்க? கட்டி போட்டாங்க. உலகத்தின் நெருப்பு ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவங்க கட்டுகளை அறுத்தது, அவங்க முடி வெந்து போகவில்லை, அவங்களுடைய வஸ்திரம் வெந்து போகவில்லை. கவனிங்க, ராஜா அதிர்ந்து போய்விட்டான். போட்டது 3 பேர், ஆனால் 4 பேர் உலாவுறாங்க. அந்த 4வது நபர் தேவ சாயலுக்கு ஒப்பானவராய் இருக்கிறார். உடனே ராஜா சொல்றான், யார் அங்கே? போய் 127 நாட்டுக்கும் பறைசாற்றுங்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆராதிக்கிற தெய்வமே மெய்யான தெய்வம். நம்ம மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். தப்பாக நினைக்காதீங்க, நம்ம டுபாக்கூர் கிறிஸ்தவங்களாக இருக்கக்கூடாது. இந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்காக மன்னிக்கணும். ஆமாம், இப்படி தான் இருக்கிறாங்க இன்றைக்கி மக்கள். ரொம்ப பார்க்கும்போது உள்ளத்தில் அழுகையாக இருக்குது. என்னடா கிறிஸ்தவங்க, இவங்களா கிறிஸ்தவங்கன்னு ஒரு வைராக்கியமாகவே வாழ மாட்டேன்றாங்களே, ஆண்டவருக்காக எழும்ப மாட்டேன்றாங்களே, வெந்ததை தின்னுட்டு விதி வந்தால் சாகணுன்ற கேஸில் போதுங்களே எல்லாமே. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவன் என்ன தெரியுமா சொன்னார்? என்னை விசுவாசிக்கிறவன்
என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். அப்போ என்ன சும்மாவாங்க அதெல்லாம் சொன்னார்? நம்ம என்ன கவனிங்க, செத்து போன ஒரு கடவுளையா கும்பிட்டுன்னு இருக்கிறோம்? இல்லைங்க, மரணத்தையே ஜெயமாய் விழுங்கி உயிரோடு கூட எழுந்த இயேசுவை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இயேசுக்காக வைராக்கியமாய் விசுவாசத்தோடு கூட செயல்பட வேண்டும். கவனிங்க, இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? அடுத்து ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்றால், இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? கவனிங்க, இது ஒரு ஆவிக்குரிய சட்டம். இது ஒரு ஆவிக்குரிய சட்டம். இதுக்கு சட்டம் இருக்குதுங்க. சட்டத்தின்படி போனாதான் பெற்றுக்கொள்ள முடியும். ஓகேவா? சாலை விதிகள் இருக்குதா இல்லையா? எப்பவுமே நம்ம போகும் பொழுது எந்த சைட் போனோம்? எப்படி போனோம்? லெஃப்ட் சைடில் போனோம். நான் ரைட் சைடில் போனேன்னா தட்டி விட்டுருவான். அப்புறம் ஒன்றுமே கிடைக்காது. நீ போனது தப்பு. இந்திய தேசம் கவனிங்க, சட்டத்தை ஏற்றி இருக்கிறது, சாலை விதிகளை ஏற்றி இருக்கிறது, இப்படி தான் போகணும்னு சொல்லி. அதே போல பரலோக அரசாங்கம் நமக்கு கொடுத்திருப்பது பைபிள். ஆமென். இந்த சட்டத்தின்படி நாம் செயல்படுவோமானால் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை இந்த பூமியிலேயே நாம் அனுபவிக்க முடியும். ஆமென். ஆகவே விசுவாசம் என்பது ஒரு ஆவிக்குரிய சட்டம். அந்த சட்டத்தை ஏற்றியவர் தேவனே. அந்த சட்டத்தின்படி தான் தேவன் செயல்படுகிறார். எடுத்துக்காட்டு கவனிங்க. எடுத்துக்காட்டாக, நம் பட்சத்தில் விசுவாசம் இருக்குமானால் கர்த்தருடைய பட்சத்தில் இருந்து நமக்கு ஆசீர்வாதங்களும் சுகமும் வல்லமையும் வரங்களும் அற்புதங்களும் நன்மையும் உண்டாக ஆரம்பிக்கும். இதுக்கு தான் உதாரணமாக 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரியை காண்பிக்கிறேன். அவங்க முன்ன பின்ன கவனிங்க, இயேசு முகமாக பார்த்தவங்களாம் கிடையாது. ஆனால் இயேசு குறித்து ரொம்ப கேட்குறாங்க. அதுக்கு தான் நிறைய இயேசு குறித்து கேட்கணும். கொஞ்சமாக கேட்டால் கொஞ்சம் விசுவாசம் வரும், நிறைய கேட்டால் நிறைய விசுவாசம் வரும். ஒன்றும் இல்லை, உங்கள் கூட ஒரு அவிசுவாசமான புலம்புலா ஒரே பிரச்சனையை பற்றி பேசுகிற ஒரு நபரை உங்கள் கூட விட்டுணும். 10 நாளைக்கு அவங்க கூட சுற்றின்னு இருங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசமும் போயிடும். அதாங்க உண்மை. ஆனால் ஃபெய்த்தாக பேசுகிற ஆளும் கூட நீங்கள் ஒரு 5 நாள் இருந்து பாருங்கள், உங்களுக்குள்ளே விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். ஆமென். ஆகவே நாம் அதிகமாக விசுவாசத்தை குறித்து கேட்க வேண்டும். ஒன்றும் இல்லை, இந்த கொரோனா காலங்களில் ஜனங்களுடைய வண்டவாளெலாம் தெரிஞ்சது பார்த்தீங்களா? ஆரம்பத்தில் அப்படியே அப்படின்னவங்களாம் போயிட்டாங்க. நிறைய பேர் யோசி இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு கூட ஒரு வாரம் கூட நான் நிற்க மாட்டேன் இப்படிலாம் வைராக்கியமாக பேசினேன். எத்தனையோ பேர் கொரோனாலாம் முடிஞ்சு சபை திறந்த உடனே நிறைய சபைகளில் பாஸ்டர் புலம்புற கேஸு, நிறைய வைராக்கியமான கிறிஸ்தவங்க எல்லாம் இன்றைக்கி விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சுங்க. விசுவாசம் இல்லாத சந்ததியே எது வரைக்கும்? அப்போ பெருமாடு உள்ள ஸ்திரீ அங்கே படிக்கும் பொழுது அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவையெல்லாம் செலவழித்த சற்றாய்களும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து புரியுதா உங்களுக்கு? கேள்விப்பட்டுனா என்ன கேட்டாங்க. ஆமென். இயேசுவின் அற்புதங்களையும் இயேசுவின் சுவிசேஷங்களையும், அவர் செத்தவங்களை உயிரோடு கூட எழுப்பினார், குஷ்டரோகிகளை சுகமாக்கினார், முடவர்களை நடக்க செய்தார். இதெல்லாம் கேட்க 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 அந்த மகளுக்குள்ள விசுவாசம் வந்துவிட்டது. ஆகவே அவள் சொல்லுகிறார், அடுத்து நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். என்ன சொல்றேன்னா, விசுவாசத்தோடு கூட நாம தேவன்கிட்ட நெருங்கும் பொழுது ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு, ஆண்டவருடைய வல்லமை அவருடைய அனுமதி இல்லாமலேயே உங்களை தொட ஆரம்பிக்கும். அவருக்கு தேவை ஃபெய்த். அப்போ ஆண்டவர் கேட்குறார், என்னை தொட்டது யார்? ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட தொட்டால், வியாதியை தெருவில் விட்டால், ஆரோக்கியத்தோடு கூட வீட்டுக்கு வந்தால். ஆமென். அப்போ கவனிங்க, விசுவாசம் ஒரு ஆவிக்குரிய சட்டம். நமக்குள்ள விசுவாசம் இருக்குமானால் நாம் விரும்புகிறதை பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ? இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? நம்பப்படுகிறவைகளின் உறுதியே விசுவாசம். எபிரேயர் 11:1 நீங்க படிக்கும் பொழுது அங்கே பவுல் எழுதுகிறார், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அன்பானவர்களே, நம்பிக்கையில உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். ஹல்லேலூயா.
மூளை இருக்குதுன்னு பயங்கரமாக நம்புகிறோம் இல்லையா? உனக்கு மூளையே இல்லைடான்னா கூட, நீ சொல்லிட்டா இல்லையா எனக்கு மூளை இருக்குது போடான்ட்டு அவன் போயிடுவான் இல்லையா மனசுக்குள்ளே நினச்சிக்கின்னு. அப்போ மூளையை பார்க்க மூளையை நம்புகிறோம் இல்லையா? விவசாயி விதைக்கிறான். எந்த விசுவாசத்தில் அவன் நம்புகிறான்? இந்த வருஷம் நான் ஏராளமான அறுவடை செய்வேன்னு சொல்லி. ஒரு தாய் கர்ப்பிணி ஆயிடுறாங்க. உடனே அவங்க அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சிக்கிட்டு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி, அந்த குழந்தைய தாளாட்டுற மாதிரி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். உள்ளத்தில் வந்ததா இல்லையா? உள்ளத்தில் வந்ததா இல்லையா? அப்போது கவனிங்க, 3 மாதம் கன்சீவ் ஆன உடனே அந்த மகளுக்குள்ளே அந்த தகப்பனுக்குள்ளே சந்தோஷம் வந்துடுச்சு. கவனிங்க, இன்னும் வெளியே வரல 7 மாதம், ஆனால் பெற்றுக்கொண்டதை போல சந்தோஷம். இதாங்க ஃபெய்த். நம்பப்படுகிறவன் உறுதி, காணப்படாதவன் நிச்சயம். இன்னும் கையில் வரல, ஆனால் 7 மாதம் ஆகணும். ஆனால் 7 மாதத்துக்கு பிற்பாடு எப்படி சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷத்தை 3வது மாதத்திலேயே அனுபவிக்கிறார்கள் பெற்றோர்கள். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின், காணப்படாதவைகளின், நமது கண்களால் காணாத போதிலும் வேதத்தில் கூறப்பட்டிருப்பதால் அவற்றை உண்மை நிச்சயம் என்று நம்புவதும் அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருப்பதும் விசுவாசம் ஆகும். ஆமென். ஒருத்தன் 38 வருஷமா அந்த பெதஸ்தா குளத்தருகே படுத்த படுக்கையாக கிடக்கிறான். அவனுக்கு ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறான். என்னைக்காகிலும் ஒரு நாள் படைச்ச கடவுளால் நான் சுகமாவேன். அந்த பெதஸ்தா குளத்தில் தேவதூதன் இறங்கி என்ன பண்ணுறான்? வருஷத்தில் ஒரு தடவை வந்து கலக்கிறான். எப்படிப்பட்ட வியாதி இருக்கிறவங்களும் உள்ளே போய் குதிச்சா என்ன ஆகும்? உள்ளே போய் முழுங்கினா என்ன ஆகும்? சுகமாயிடுவாங்க. ஆனால் இவனால் முடியல. ஆனால் 38 வருஷமாக இவன் நம்பிக்கை விடலை. ஒரு நாள் படைத்த ஆண்டவரே அவனை நோக்கி வந்தார். சுகமாக விரும்புகிறாயா? ஆமாம் ஆண்டவரே. குளத்தை வந்து தேவதூதன் கலக்கும் பொழுது யாருனா என்னை எத்துமை விடுவாங்கன்னு பார்க்குறேன். ஒருத்தன் கூட இல்லை, நான் என்ன பண்ணுவேன், ஆனாலும் நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ. உடனே அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்பிக்கையில் உறுதி. நான் பெற்றுக்கொள்வதை, அதாவது நான் அனுபவிப்பேன், நிச்சயம் இது எனக்கு கிடைக்கும், கிடைக்கிற வரைக்கும் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அல்லேலூயா. பேதுரை பார்த்து கர்த்தர் சொல்றார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின். பேதுரு அப்படின்னா பெட்ராஸ், பெட்ராஸ் அப்படின்னா கற்பாறை, கற்பாறைன்னா ஸ்ட்ராங்கு. ஆமென். நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் உன் மேலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. அப்போ உறுதி எதை குறிக்கிறது? கடைசி வரைக்கும் நான் நம்பும் தேவன், அவர் வார்த்தையின் மேல் விசுவாசத்தோடு நிலைத்திருப்பேன். கடைசி வரைக்கும் நான் நம்பும் தேவன் மேல், அவர் வார்த்தையின் மேல் விசுவாசத்தோடு நிலைத்திருப்பேன் என்பதே குறிக்கிறது. ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி, எவன் என்னை விட்டு போனாலும் சரி, ஆமாம், யார் என்னை கைவிட்டாலும் சரி, எதிர்மறையான சூழ்நிலைகள் நடந்தாலும் சரி, காரியம் கைக்கூடி வராமல் போனாலும் சரி, என்னை கொன்று போட்டாலும் என் நம்பிக்கை அவர் மேல் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். 1974 வருஷத்தில் தென்கொரியா தேசத்தில் சியோல் பட்டணத்தில் பாலியாங்கிச்சோ மூப்பர்களுக்கான ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ அவங்க மகன் கவனிங்க பள்ளியிலே படித்து கொண்டிருக்கிறார். இந்த பழச்சாறு விற்கிற ஒரு மனிதன் மனநிலை பாதிக்கப்பட்டவனாக இருந்தபடினால அதில் பாய்சனை கலந்துட்டான். வாங்கி சாப்பிட்ட பிள்ளைகள் 30 பேர் மரித்து போனார்கள். உண்மை சம்பவம் நான் சொல்வது. பாலியாங்கிச்சோ சியோல் பட்டணம், தென்கொரியா தேசம். ஆகவே இது கட்டுக்கதை கிடையாது, உண்மை சம்பவம். கவனிங்க, வாங்கி சாப்பிட்ட 30 மாணவர்கள் செத்து போனார்கள். இப்போது பாலியாங்கிச்சோ மூப்பர்களுக்கு உண்டான ஒரு ஆலோசனை கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அலாரம் ஒலிக்கிறது. ஆஃபீஸில் எடுக்கிறாங்க. அங்கே காரியதர்சி இது மாதிரி பாஸ்டர் பாலியாங்கிச்சோ அவங்க மகன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான், அவன் சாப்பிட்ட அந்த ஜூஸில் விஷம் இருந்தது, ஆகவே அவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான், தெரிவித்து விடுங்கள். இந்த மருத்துவமனையில் இருக்கிறாங்க. இவருக்கு சொல்லப்பட்டது. உடனே நம்மளா அந்த போட்டு கடாஸ்ட்டு விட்டு கடாஸ்ட்டு ஓட்டுருவோம். ஆனாலும் ஒரு வழியாக சமாளித்து கொண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி ஆலோசனை கூட்டத்தை முடித்து விட்டு இவர் புறப்பட ஆரம்பித்தார். புறப்பட ஆரம்பிக்கும் போதே ஃபோன் வருகிறது, வீட்டுக்கு வந்தாச்சு, பாடி வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ எப்படி சொல்கிறாங்க? வீட்டுக்கு பாடி வந்தாச்சுன்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு போன எல்லாரும் அழுது கொண்டு இருக்கிறாங்க. கவனிங்க, அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. யாருங்க? பாலியாங்கிச்சோ ஏற்றுக்கொள்ளவில்லை.
அவர் ஜெபிக்கிறார். போய் பிள்ளையை தூக்கி கொண்டு போய் அவருடைய ஜெப அறையில் வைத்து பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, என் பிள்ளையை திரும்ப நீர் எனக்கு கொடுக்க வேண்டும், திரும்ப நீ தரும் வரைக்கும் நான் உம்மை விடப்போவதில்லை என்று சொல்லி உறுதியாய் விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணாராம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்கே சொன்னாராம், உன்னுடைய தந்தை உன்னை விட மறுக்கிறான், ஆகவே நீ போ. கையை தட்டலாமா? அந்த சகோதரனுடைய பெயர் சாமுவேல். இப்பொழுது பெரிய ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு எம்டியாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவங்க. இது உண்மையான சம்பவம். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ பைபிள் சொல்கிறது, விசுவாசிக்கிறவர்கள் நடக்க அடையாளங்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை, செத்தவனை கூட உயிரோடு கூட எழுப்புகிற விசுவாசம், அது தெய்வீக விசுவாசம். ஆமென். அந்த விசுவாசத்துக்குள்ளே தாங்க நீங்களும் நானும் வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அவர் பிள்ளை உயிரோடு கூட எழும்புகிற வரைக்கும் உறுதியாக இருந்தார். எத்தனை பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க, இந்த பாஸ்டர் லூசு பாஸ்டர், இந்த பாஸ்டர் மென்டலு, இந்த பாஸ்டர் பைத்தியம் முடிச்சு போச்சு, விசுவாசன்ற பேரில் புள்ளியை தூக்கி போய் இவ்வளோ நேரம் ஜாம் பண்ணி கொண்டு, யோ தூக்கிடுவாங்க, போனால் நார போகுது, தூக்கி போய் புதைக்கணும் சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? ஆனாலும் அவர் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். பிள்ளையை உயிரோடு கூட எழுப்ப பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை முடித்து, இப்போ நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் முகவுரை தாங்க. ஏன்னா இன்றைக்கி தொண்டையும் கொஞ்சம் சரியில்லை. இதை கொஞ்சம் நான் உங்களுக்கு இன்னும் எஃபெக்டோடு கூட தான் பேச விரும்பி கொண்டு இருந்தேன். ஆனால் இந்த தொண்டையில் கவனிங்க, ஒரு பிரச்சனை இருக்கிறபடினால, கரகரப்பு இருக்கிறபடினால அந்த டெப்த்தோடு கூட என்னால் கூட இன்றைக்கி உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியவில்லை. கவனிங்க, மூன்றாவது ஒரு காரியமாய் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். விசுவாசம் என்பது காண்கிறதையும் உணர்ச்சியில் தோன்றுகிறதையும் நம்புவது விசுவாசம் அல்ல, காணாததையும் உணராததையும் நம்புவதே விசுவாசம். வாசிக்கலாம், ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 24-25. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். அல்லேலூயா. இயேசு வரப்போகிறார். இதில் மாற்று கருத்து இருக்குதா? எத்தனை பேருக்கு இது மேலே உறுதியாக இருக்குது? ஒரு நாள் நிச்சயம் நாம் அவரை காண்போம். வரப்போகிறார், இதில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஒரு நாள் நிச்சயமாய் நான் அவரை காண்பேன். ஆமென், ஆமென். அப்போது கவனிங்க, விசுவாசம் அடுத்தது காண்கிறதுனாலையோ அல்லது உணர்ச்சி வசப்படுகிறதுனாலையோ அதை விசுவாசம் சொல்ல முடியாது. விசுவாசம் காணாததையும் உணராததையும் நம்புவதே விசுவாசம். அதாவது விசுவாசம் என்பது நம்முடைய சுய புத்தியின் மேல், உணர்ச்சிகளின் மேல், அறிவின் மேல், மனிதனுடைய வார்த்தைகளின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோட கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பதே விசுவாசம். மறுபடியும் கூட நான் சொல்கிறேன், கவனிங்க. விசுவாசம் என்பது நம்முடைய சுய புத்தியின் மேல், உணர்ச்சிகளின் மேல், அறிவின் மேல், மனிதனுடைய வார்த்தைகளின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பதே விசுவாசம். அப்போது கவனிங்க, அநேக நேரங்களில் நம்முடைய எல்லா உணர்ச்சிகளோடும் எல்லா அறிவோடும் பலவித காரணங்களை கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப விசுவாசத்தை வைக்கிறோம். ஓகேவா? ஒரு இடத்துல லோன் போட்டு இருக்கிறேன், ஓகேவா, இதை வாங்கணும், ஆக இப்போ விசுவாசிக்கிறோம். ஏன்னா லோன் போட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்படிலாம் கிடையாது விசுவாசம். இப்படி இது விசுவாசம் வராது. இது விசுவாசமே கிடையாது. விசுவாசத்தினால வராத எல்லாமே பாவம். இது உன் சொந்த பலத்தில் வரத்து, உன் சொந்த முயற்சியில் வரத்து. விசுவாசம் உணர்ச்சிகளை சார்ந்து கொள்ளாது. விசுவாசம் சுய புத்தியின் மேலே சார்ந்து கொள்ளாது. உதாரணமாக யோசுவா புஸ்தகம் எடுங்க, படித்து முடிக்கலாம். திருவிருந்த ஆராதனைக்கு நேராக போகலாம். யோசுவா புஸ்தகம்
6ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் கையில் ஒப்பு கொடுத்தேன். கவனிங்க, அதை மறுபடியும் காட்டுமா, எனக்கு நல்லா காட்டுங்கப்பா. இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் விளங்கி கொள்ளணும். இன்னுமே அவங்க பிடிக்கலைங்க, எரிகோவை பிடிக்கல. எரிகோவை இன்னுமே என்ன பண்ணல, அவங்க பிடிக்கல. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். நான் சொல்றத நீங்க கவனிக்கல. அங்க வசனம் என்ன சொல்லுது? எதிர்காலத்தில் இல்ல, நிகழ்காலத்தில் சொல்றாரு. ஒப்பு கொடுத்தேன், ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. விசுவாசித்தா கையை தட்டுங்க. புரியுதா புரியல தெரியல எனக்கு. கர்த்தர் யோசுவாவே எரிகோவையும் அந்த எரிகோவில் இருக்கிற யுத்த வீரரையும் ஜனங்களையும் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லல, ஒப்பு கொடுத்தேன், எடுத்துக்கோ. அது மாதிரி தான் பைபிளில் சொல்கிற, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். சுதந்திரிக்கிற வேலை தான் நம்முடைய வேலை, எடுத்துக்கொள்கிற வேலை தான் என் வேலை. இப்போ எனக்கு முன்னாடி மேசை இருக்குது, மேசையில் எல்லா உணவு வகையும் வச்சாச்சு. பக்கத்தில் என் மனைவி நிற்கிறா, சாப்பாடு கொடு சாப்பாடு கொடு. ஐயா எடுத்து தின்ன சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஆல்ரெடி எல்லாம் வச்சாச்சு, நீ தம்மா எடுத்து சாப்பிட்ணும். எடுத்து சாப்பிட்றதுக்குள்ளே எனக்கு குறையுதுன்னா அப்புறம் என்னம்மா பண்ணுறது? புரியுதுங்களா? விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணுங்க. எங்க சொல்றாரு, எரிகோவையும் எரிகோவில் இருக்கிற யுத்த வீரரையும் எல்லா ஜனங்களையும் உன் கையில ஒப்பு கொடுத்தேன். அப்ப எவ்வளவு துள்ளி குதிச்சிருப்பாரு அவரு. இன்னுமே சுத்தி வரலைங்க, ஆனா ஒப்பு கொடுத்துட்டேன்றாரு. இதாங்க நம்முடைய கர்த்தர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவனாகிய கர்த்தர். ஆமென். அப்ப கவனிங்க, இவர் ரெடி ஆகி மக்களுக்கு சொல்றாரு, எரிகோவை 6 நாளைக்கு 6 முறையும் 7 நாளைக்கு 7 தடவை. ஐயோ என்ன யோசுவா, இது அநியாயம் இல்லை. ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு தடவை பரவாயில்ல, 7வது நாள் நீனா 7 முறை சுற்றி வர சொல்கிற. இப்படிலாம் ஜனங்க கேட்கல, அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். 6 நாள் 6 முறை சுற்றி வந்தார்கள். 7வது நாளிலும் என்ன பண்ணுறாங்க இவங்க? 7 முறை சுற்றி வருகிறார்கள். கொஞ்சம் கவனிங்க, எரிகோவை சுற்றி வந்தது உணர்ச்சியின் அடிப்படையில். அதாவது புத்தி இருக்கிறவங்களுக்கு, அறிவு இருக்கிறவங்களுக்கு, எரிகோவை சுற்றி வந்தால் இது இடிஞ்சு விழுன்னு நம்புவாங்களா? அவங்க உணர்ச்சியை சார்ந்து சுற்றி வருவாங்க? அங்கே உணர்ச்சியெல்லாம் சாரல. அவங்க யோசுவா சொல்லிட்டாரு, சுற்றி வந்தால் உடையும் பார்த்துக்கலாம் போல. கவனிங்க, நல்லா தெரியும் இஸ்ரவேலர்களுக்கு எரிகோவை சுற்றி வந்தது உணர்ச்சியின் அடிப்படையில் அல்ல. ஒரு ஊரை சுற்றி வருவதால் அதன் மதில்கள் விடாது என்பது உணர்ச்சியும் சுயபுத்தியும் சொல்பவை. ஆனால் அவர்கள் உணர்ச்சியையும் சுயபுத்தியையும் நம்பாமல் தேவனுடைய வார்த்தைகளை முழு இருதயத்தோடு விசுவாசித்ததால் அவர்கள் எரிகோவை சுற்றி வந்தார்கள். எரிகோ இடிந்து விழுந்தது. எப்பவுமே ஐம்புலன்கள் சொல்றத நம்ம ஏத்துக்க கூடாது. எப்பவுமே ஐம்புலன்கள் தேவனுடைய வார்த்தைக்கு ஆப்போசிட்டா தான் நம்ம கூட பேசும். அது எப்படி நடக்கும்? நடக்காது, உனக்கு கிடைக்காது, உன் வாழ்க்கை அவ்வளவுதான் இப்படின்னு இந்த வேத வசனத்துக்கு ஆப்போசிட்டா இந்த ஐம்புலன்களும் பேசும். சரியா? மனுஷன் ஒன்று சொல்லுவான், உலகம் ஒன்று சொல்லும், பிசாசு ஒன்று சொல்லுவான், பைபிள் ஒன்று சொல்கிறது. நீ எதை சொல்ல போற? நீ எதை விசுவாசிக்க போற? வேதம் சொல்வதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த பைபிள் உன்னை யார் என்று சொல்கிறதோ அந்த நபர் தான் நீ. இந்த பைபிள் உனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்கிறதோ அதெல்லாம் உனக்கு உண்டு. இந்த பைபிள் உன்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்கிறதோ அதையெல்லாம் உன்னால செய்ய முடியும். விசுவாசிச்சா கை தட்டி. அம்மா, நான் சொல்றது முதல்ல புரியுதா? இந்த பைபிள் உங்களை யார் என்று சொல்கிறது? தேவனுடைய பிள்ளை. இந்த பைபிள் உங்களுக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்கிறது? சகல ஆசீர்வாதங்களும் உண்டு. இந்த பைபிள் உங்களால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்கிறது? எல்லாத்தையும் செய்ய முடியும் என்று சொல்கிறது. இப்போ புரிஞ்சா கையை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. உங்களுக்குள்ள வச்சிருக்கிற விசுவாசத்தை பார்த்து பேய் நடுங்குகிறான். அதான் உண்மை. ஆக முன்னாடியே வந்து நீ சொல்லக்கூடாதபடிக்கு, நீ ஜெபிக்க கூடாதபடிக்கு உனக்கு பயத்தை உண்டாக்கிடுறான். உனக்கு சூழ்நிலையை பார்க்க வச்சிடறான். ஐயோ கடல் மலையா நடக்கிற சொன்னவனே உள்ளே போயிடுறோம்.
ஆமென். புரியுதுங்களா? அப்போது அன்பானவர்களே, நம்முடைய சரீரத்தின் உணர்ச்சியையும் சூழ்நிலையையும் அறிந்திருந்தோம், அவைகளை எண்ணக்கூடாது. இதை தான் கவனிங்க ஆபிரகாம் செஞ்சார். இந்த வசனத்தை படித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20, 21, 19 20, 21 வரைக்கும் வாசிப்போம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 19 21 வரைக்கும் வாசிப்போம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் சாராளுக்கு உண்டான வழிபாடு நின்று போச்சு, செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். என்னவே இல்லை. அட்டென்ஷன் ப்ளீஸ், இதாங்க முக்கியம். அது எப்படி கர்ப்பப்பையில் இருந்து வர அந்த மென்சஸ் நின்று போச்சே, மாதவிடாய் நின்று போச்சே, இது சாத்தியம் கிடையாது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனுடைய வல்லமையை ஒரு நாளும் நம்ம மட்டுப்படுத்தக்கூடிய, எனக்கு நடக்கலை என்பதற்காக தேவனுடைய வார்த்தை பொய் இல்லை. ஏதோ ஒரு சிலருக்கு நடக்கவில்லை என்பதற்காக தேவனுடைய வார்த்தை பொய்யாக முடியாது. தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு. அப்போது ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் உணராதிருந்தான். ஆமென். மைண்டில் ஏற்றுக்கொள்ளலை, அதான் விஷயம். அடுத்த வசனம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. வாயை திறந்து சொல்லுங்க, முழு நிச்சயமாய் நம்பி. மறுபடியும் சொல்லுங்க, முழு நிச்சயமாய் நம்பி. மறுபடியும் சொல்லுங்க, முழு நிச்சயமாய் நம்பி. தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான் நான். நான் மறுபடியும் சொல்கிறேன், நம் பட்சத்தில் விசுவாசம் இருந்தால் உங்களுக்கு இன்னது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த விசுவாசத்தின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஓகேவா? அப்போது இவன் மனைவியுடைய கர்ப்பம் செத்து போச்சு, இவன் சரீரம் செத்து போச்சு, ஆனால் உணர்ச்சியில் அவன் ஏற்றுக்கலாத. ஆபிரகாமுக்காக ஒரு கைத்தட்டல் கொடுப்போமா? ஆகவே தான் விசுவாசத்திலே அவன் தகப்பனாய் மாறினான். ஹல்லேலூயா. மத்தேயு 8:13, மத்தேயு 9:29 குறிச்சிங்க. அங்கே ஒரு வாக்கியத்தை முக்கியமாக ஆண்டவர் சொல்லுவார், படிமா. பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். கவனிங்க, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். மத்தேயு 9:29. அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். இந்த 2 இடத்துல அவர் எப்படிங்க சொல்றாரு? உங்கள் விசுவாசத்தின்படி. கவனியுங்கள், பைபிள் உன் அறிவின்படி உனக்கு ஆக கடவது என்று சொல்லவில்லை. பைபிள் உன் உணர்ச்சிகளின்படி உனக்கு ஆக கடவது என்று சொல்லவில்லை. பைபிள் உன் சூழ்நிலைக்கு ஏற்ப உனக்கு ஆக கடவது என்று சொல்லவில்லை. பைபிள் உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது என்று சொல்லி இருக்கிறது. நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. அதே போல மார்க் 9:23 கூட விசுவாசிக்கிறவனுக்கு சில காரியங்களை செய்ய முடியாது என்று அங்கே சொல்லவில்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இப்படி தான் பைபிள் அங்கே எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அன்பான தேவ சனமே, கர்த்தர் உங்களுக்குள்ளே வச்சிருக்கிற விசுவாசம் விலையேற பெற்ற விசுவாசம், அது தெய்வீக விசுவாசம். எல்லாருக்கும் ஒரே அளவு விசுவாசத்தை தான் கொடுத்துருக்கிறார். நீங்கள் நினச்சா அதை பெருக்கிக் கொள்ள முடியும், நீங்கள் நினச்சா அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்க முடியும். ஆகவே அந்த விசுவாசத்தை கொண்டு தான் வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் கர்த்தருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்தார்கள். பீகார் மாநிலத்தில் இதை சொல்லி முடிக்கிற அகஸ்டன் ஜெபக்குமார் அப்படின்ற ஒரு தேவ மனிதர் ஊழியம் செய்கிறார். ஒரு நாள் அவர்கள் ஊழியத்திற்காக ஒரு 2 வீலரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போய்விட்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் தூரம் போனோம். ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் போன உடனே கவனிங்க, வண்டி நின்று போச்சு. இவங்க போகிற அவசரத்தில் பெட்ரோல் இருக்குதா இல்லையான்னு பார்க்கல, உதச்சிக்கினே இருக்கிறாங்க. அப்புறம் அகஸ்டின் அண்ணன் சொன்னாராம், பெட்ரோல் இருக்குதா பாருப்பா. திறந்து பார்த்தா டேங்கில் பெட்ரோல் சுத்தமாக ட்ரை ஆகி போச்சு. இப்போது
அங்கே பெட்ரோலே இல்லை, என்ன பண்ணுறது? இப்போ அன்னைக்கு தான் அவர் இந்த வசனத்தை அவர் மையமாக வச்சு தியானம் பண்ணாராம். என்னென்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அடைக்கிற தேவனாகிய கர்த்தர். ஆகவே இப்போது ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா, நாங்கள் புறப்படுகிற அவசரத்தில் பெட்ரோல் இருக்குதா இல்லையான்லாம் பார்க்கல. ஆகவே குறிப்பிட்ட டைமுக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னா ஊழியத்துக்கு போனோம். ஆகவே இன்றைக்கே நான் தியானம் பண்ணேன், நீர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அடைக்கிற தேவனாய் கர்த்தர். ஆகவே ரெடி ஆகிட்டாராம். நீ தள்ளு அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு ரெடி ஆகிட்டாராம். கவனிங்க, கிக்கரை என்ன பண்ண போகிறார்? இவரை ஒதைக்க போகிறாராம். இப்போ சொல்கிறார், இல்லாத பெட்ரோலை இருக்கிறதா நினச்சி இயேசுவின் நாமத்தில் உதைக்கிறாண்டவரே டுபு டுபு டுபுன்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சான். உண்மைங்க, பப்ளிக் மீட்டிங்கில் பேசுனார் இதை. அவ்வளோதான். ஏறி உக்காந்து பின்னாடி போகிறோம், அண்ணன் இது அதிசயமாகுது, ஆச்சரியமாக இருக்குது, கம்முனு வா அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 சொல்லிக்கிட்டு கவனிங்க 15 கிலோமீட்டர் தூரம் போனாங்களாம். மறுபடியும் நின்று போச்சான். மறுபடியும் உதைக்கிறாராம். இல்லாத பெட்ரோலை இருக்குதா நினச்சி மறுபடியும் உதைக்கிறான். ஸ்டார்ட் ஆகட்டும் ஸ்டார்ட் ஆகட்டும் ஸ்டார்ட் ஆகட்டும் ஸ்டார்ட் ஆகட்டும்னு உதைக்கிறாரு. வெறும் தனியாக கொட்டுது. அந்த வழியாக ஒருத்தர் போகிறாரு, என்னங்க உதைக்கிறீங்க, என்னாச்சு? இல்லை பெட்ரோல் இல்லை. அதோ பாருங்கள் பெட்ரோல் பங்க் இருக்குது. நிமிர்ந்து பார்த்தா 3/4 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் மறைஞ்சிருக்கிறது. அங்கே போய் தள்ளிக்கின்னு போய் பெட்ரோல் போட்டாங்களாம். பெட்ரோல் பங்க் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கொண்டு போய் சேர்த்து விட்டார். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அன்றைக்கு அந்த ஊமையும் செவிடுமான ஆவியை துரத்தின மகனுடைய தகப்பனை பார்த்து கர்த்தர் இவ்விதமாய் சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இன்றைக்கு உன்னை என்னையும் பார்த்து சொல்கிறாரு, விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிற உனக்கு எல்லாம் கூடும். நம்ம எழுந்து நிற்கலாமா?